Hi students, welcome to Mayil Academy. ஸோ இன்றைக்கி நீட் கவுன்சிலிங் ரிலேட்டடாக லேட்டஸ்ட் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் அடுத்த கேஸ் ஹியரிங்க்கு வந்துருச்சு. லாஸ்ட் டைம் நம்ம என்ன பார்த்தோம்னா கவுன்சிலிங் ஸ்டாப் பண்ண வேணாம்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஃபிசிக்ஸ் வாலா போட்டிருந்த கேஸுக்கு சுப்ரீம் கோர்ட் ஹியரிங் வந்திருந்தது. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கிரேஸ் மார்க் இஷ்யூ அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிரேஸ் மார்க் வாங்கின 1563 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் நீட் ரீ எக்ஸாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நீட் ரீ எக்ஸாமை அந்த பசங்க வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். அப்படி அட்டன் பண்ணலைன்னா கிரேஸ் மார்க் இல்லாமல் அவங்க என்ன மார்க் வாங்கியிருந்தாங்களோ அதுதான் அவங்க மார்க்காக கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டெஸ்ட் எப்போ வைக்க போகிறாங்க அப்படின்னு வர ஜூன் 23 ரீ எக்ஸாமு இந்த 1563 ஸ்டூடெண்ட்ஸும் எழுதுவாங்க. அதுக்கான ரிசல்ட் வந்து ஜூன் 30 அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன இன்டர்பிரேட் பண்ணிக்கலாம்னா எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் ஜூன் 30 முன்னாடி நடக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் அப்ளிகேஷன் ப்ராசஸ் வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து போன ஹியரிங்கில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டாப் பண்ண வேணாம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து ரேங்கிங் சேஞ்ச் ஆகக்கூடாதுன்னா நீங்கள் உங்கள் மார்க்கை வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். இஃப் யூஆர் நாட் பார்ட் ஆஃப் த 1563 ஸ்டூடெண்ட்ஸ்னால் நீங்கள் அப்ளை பண்ணலாம்ல. ஸோ அந்த லாஜிக்கை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா போத் தமிழ்நாடு கவுன்சிலிங் அண்ட் ஆல் இண்டியா கவுன்சிலிங்கான அப்ளிகேஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் கண்டிப்பாக கவுன்சிலிங் அதுக்கு முன்னாடி வராது. ஸோ ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்கில் தான் இது ஃபர்தராக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் லேட்டஸ்ட் அப்டேட். ஸோ வந்து நீங்கள் சப்போஸ் ரீ எக்ஸாம் வருமா ரீவேல்யூவேஷன் வருமா அப்படின்னு பார்த்துட்டு பயந்துகிட்டு இருந்திருந்தீங்கன்னா அதுக்கான ஆன்சரை இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லிட்டாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கிரீவியன்ஸை எப்படி அட்ரஸ் பண்ணுறது அப்படின்னு நிறைய ஸ்டேட்டில் அந்தந்த ஹைகோர்ட்டில் நிறைய கேசஸ் போயிட்டுருக்கு. ஸோ நீட் 2024 ரிலேட்டடான கேசஸ் எல்லாத்தையுமே என்ன சொல்லிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லிட்டாங்க. இது எதனால இருக்கும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் ஹைகோர்ட் வர ஜட்மெண்ட் சரியில்லைன்னா அகெயின் அந்த இதை வந்து அப்பீல் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும். ஸோ இதனால இருக்க டைம் டிலே அவாய்ட் பண்ணுறதுக்காக சுப்ரீம் கோர்ட்டு இப்போ வந்து நீங்கள் அந்த கேஸ் ஃபார்வர்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த கேஸ்க்கான முகாந்திரம் இருக்கா இல்லையான்னு பார்ப்பாங்க. ஸோ இந்த கேஸை எடுத்துக்கலாமா வேணாமா அது வேலிடா இல்லையான்னு பார்த்துட்டு அங்கேயே அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா ஒரு பர்டிகுலர் கேஸுக்கான ஜட்மெண்ட்க்கு வெயிட் பண்ணாமல் கவுன்சிலிங்க்கு இமீடியட்டாக போகிறதுக்கான வாய்ப்பு வருங்கிறதுக்காக என்ன சொல்லிட்டாங்க எல்லா ஸ்டேட்டில் இருக்க நீட் 2024 ரிலேட்டட் கேஸையும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லிட்டாங்க. நேற்று இது இல்லாமல் என்டிஏ சைட்லேருந்து ஒரு எஃப்ஏக்யூ மாதிரி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த எஃப்ஏக்யூ எது சம்மந்தமானா ப்ரீவியஸான ஹியரிங் அப்புறம் நிறைய கன்சர்ன்ஸ் ரைஸ் பண்ணியிருந்தாங்கல்ல போத் இந்த கிரேஸ் மார்க் ரிலேட்டடாக நீட் பேப்பர் லீக் ரிலேட்டடாக அப்புறம் ரீ எக்ஸாம் வருமா வராதா இது எல்லாத்துக்கும் பதில் சொல்கிற விதமாக நேற்று வந்து ஒரு கொஸ்டின் ஆன்சர் மாதிரி வந்து என்டிஏ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் கிட்டத்தட்ட நமக்கு சந்தேகமாக இருந்த எல்லா விஷயங்களுமே டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. இது என்ன மாதிரி அந்த பதில் எப்படி இருந்தது என்டிஏ ரிலீஸ் எப்படி இருந்ததுன்னா அவங்க மேலே நம்ம ஒரு அக்யூசேஷன் வச்சுருக்கோம் கரெக்டுங்களா. என்டிஏ சரியாக எக்ஸாம் நடத்தலை அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டும் அதை ஆமோதிச்சிருக்காங்க. சாங்டிட்டி ஆஃப் தி எக்ஸாம் இஸ் சாக்ரிஃபைஸ்ட் அப்படின்னு என்னன்னா இந்த எக்ஸாமோட புனிதத்தன்மை இழந்துருச்சு இதுக்கான அதோட ஆனஸ்டாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்காக ஸோ அவங்க சைட்லேருந்து அவங்க டிஃபென்ஸை வந்து வைக்கணும்ல. அதுதான் வந்து இந்த என்டிஏவோட கொஸ்டின் ஆன்சர் ரிலீஸாக நான் பார்க்குறேன். என்னன்னா அவங்க நம்ம வச்ச எல்லா கேள்விக்கும் ஒரு பதிலாக சொல்லிட்டாங்க. அந்த பதில் வந்து நியாயமாக இருந்ததா இல்லையா அவங்க கரெக்டாக பேசியிருக்காங்களா அவங்க தரப்பு நியாயத்தை அவங்க முன் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு விஷயமா அதில் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா பேப்பர் லீக் இஷ்யூ. ஸோ பேப்பர் லீக் இஷ்யூவை வந்து என்டிஏ நாங்கள் அட்ரஸ் பண்ணிட்டோம். அதுக்காக கேஸ் ஃபைல் பண்ணி இந்த பேப்பர் லீக் பண்ணினது சம்மந்தமான எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு. இதனால பெனிஃபிட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பேப்பர் லீக்கால் பெனிஃபிட் ஆன ஸ்டூடெண்ட்ஸை 4 years 9 years இந்த மாதிரி 9 yearsக்கு டிபார் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பேப்பர் லீக்கை யூஸ் பண்ணி எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நெக்ஸ்ட் 4 yearsக்கு வந்து கண்டிப்பாக நீட் எடுக்க முடியாது. இந்த வருஷ மார்க்ஸும் அது டிஸ்குவாலிஃபைட் ஆகிடும். அதே மாதிரி சில பேருக்கு 9 years பண்ணியிருக்காங்க. ஸோ பேப்பர் லீக் இஷ்யூவை இந்த மாதிரி நாங்கள் அட்ரஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன கிரேஸ் மார்க் இஷ்யூ. ஸோ கிரேஸ் மார்க் இஷ்யூ நாங்கள் எதை பேஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி கிளாட் ரிசல்ட்டுக்கான ஜட்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டை பேஸ் பண்ணி நாங்கள் வந்து கிரேஸ் மார்க் கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி நம்ம கேட்ட கேள்விகளும் அவங்க தரப்பு பதிலை சொல்லிட்டாங்க. ஆனால் இது வந்து இதை பேஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டு ஒரு டெசிஷன் எடுக்கணும். இது வந்து அவங்க சைடு நியாயத்தை சொல்லியிருக்காங்க அதுதான் ஃபைனலாக அப்படின்னா கிடையாது. இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவங்க கொடுத்துருக்க பதில். இதை வச்சு அந்த பேனல் ஆஃப் ஜட்ஜஸ் வந்து என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதுதான் ஃபைனலாக இருக்கும். அதோட முதற்கட்டமாக தான் நான் இதை பார்க்குறேன். நீங்கள் வந்து இப்போ இருக்கிறதுலே இது பெரிய விஷயம் என்னென்னா நிறைய பேருக்கு கிரேஸ் மார்க் வந்திருக்கு. அப் டு 1-2 மார்க் இல்லை 80-90 மார்க் கூட கிரேஸ் மார்க்காக கொடுத்துருக்காங்க. இதனால நிறைய பேர் வந்து ரேங்கிங்லேயும் முன்னாடி வந்திருக்காங்க கரெக்டாக. ஸோ இந்த ரேங்கிங் சேஞ்ச் ஆகிறது தான் ஃபஸ்ட்டு அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கான தீர்ப்பு தான் இன்றைக்கி வந்திருக்குது.
ஸோ வர 23rd ஜூன் 23rd இந்த 1563 ஸ்டூடெண்ட்ஸ் ரீ எக்ஸாம் எழுத போகிறாங்க. இதனால ஆல் இண்டியா ரேங்க் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதே தவிர தமிழ்நாடு ரேங்கிங் சேஞ்ச் இருக்காது. ஏன்னா இதனால பாதிக்கப்பட்ட எல்லா சென்டர்ஸுமே நார்த் இந்தியாவில் தான் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்க எந்த சென்டர்லையும் இந்த மாதிரி கிரேஸ் மார்க் கொடுத்த மாதிரி நமக்கு தகவல் இல்லை. அதனால தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தன்னோட ரேங்க் மாறும் அப்படிங்கிறதுக்கு கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் வாங்கியிருக்க மார்க்கை பொறுத்து கட் ஆஃப் டிசைட் ஆகி தான் வரும். ஸோ லெட் அஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். நம்ம வந்து தமிழ்நாடு கவுன்சிலிங்கான அப்ளிகேஷன் நெக்ஸ்ட் 1 வீக்கில் வருமா என்ன அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து இருப்போம். ஆனால் இந்த ஜூன் 30க்கு மேலே தான் கவுன்சிலிங் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு முன்னாடி கவுன்சிலிங் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக கிடையாது. ஸோ இதுதான் இன்றைக்கி பார்க்குறோம். ஸ்டே பாசிட்டிவ். தேங்க்யூ.